காலை வேளையிலே உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. ஆண்டவரே, நான் ஏதாவது பாவம் செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்த பாவம் தான் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நல்ல தண்ணி இருக்குது, நல்ல அருமையான வாட்டர் இருக்குது. ஆனால் அது நடுவில் இருக்கிற மரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பச்சையாகவே இல்லை, அது காஞ்சி போய் இருக்குது. தண்ணி இருக்குது, நல்ல நல்ல தண்ணி தான், கண்டிப்பாக எப்படி இருக்கணும், அது நல்ல செழுமையாக இருக்கணும். ஆனால் அது எப்படி இருக்குன்னா காஞ்சி போய் இருக்குது. காரணம் என்னென்னா, ஒருவேளை அதோடைய ரூட்டு சரியில்லாமல் இருக்கலாம், அதோடைய வேர் சரியில்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா அந்த மண் சரியில்லாமல் இருக்கலாம். என்னதான் ஆசீர்வாதமான தண்ணீர் போனாலும் அது எப்படி இருக்குன்னா காஞ்சி போயிருக்கு. அதே மாதிரி தான் உங்கள் லைஃப். ஏன் நீங்கள் ஆசீர்வாதம் இல்லைன்னா உங்களோட லைஃப் பாவத்தில் இருக்குது. அந்த பாவத்தில் இருக்கும்போது உங்களை சுற்றி என்னதான் ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், என்னதான் நன்மைகள் இருந்தாலும் நீங்கள் அதை அனுபவிக்க முடியாது, உங்களுக்கு அந்த கிருபை கிடைக்காது. அதனால் இன்றைக்கி உங்கள் பாவத்தை அறிக்கை எடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாய் முடியும். நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இதனால் நம்முடைய பிள்ளை அநேக முயற்சி எடுக்கிறாங்க, பிரயாசப்படுறாங்க, ஆனால் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே என்று சொல்லி வருந்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அவங்க எல்லா பாவத்தையும் நீர் மன்னிக்க உண்மையுள்ளாக இருக்கிறீரப்பா. இதனால் எல்லாருடைய பாவங்களை மன்னிங்க. இப்பொழுதே இயேசுவே, என் பாவத்தை மன்னிய, நீ ஆசீர்வதியும் என்று கேட்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு வயதானவர்கள், ஒவ்வொரு நடுத்தர வயது உள்ளவர்கள் எல்லாரையும் நீங்கள் தொடுங்கப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே, எப்படி எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்தீரோ அதே போல் இதனால் அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் அந்தகார பாவங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. தனிப்பட்ட விதத்தில் அந்த பிள்ளைகள் என்னென்ன பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறார்களோ எல்லா பாவத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குங்கப்பா. அந்த பிள்ளையுடைய லைஃப்பை ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா. இதனால் அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிலும் கத்த ஒரு நிறைவை கட்டளை எடுங்கப்பா. இதனால் பர்த்டே, வெட்டிங் அனுசரி கொண்டாடுறது எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. இதனால் கத்த சால்வேஷன் டிவி பார்க்குற பிள்ளைகள், ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க அன்றே. இந்த நாளில் கத்தாவே அன்று ஒவ்வொருவருக்கத்தை வெளியே போகும்போது வரும்போது தேவனுடைய பாதுகாக்க கரம் இருக்க வேணுமா செபிக்கிறேனப்பா. ஆலயம் கட்டுகிற காரியத்தில் இருக்க எல்லா தடைகளை நீக்குங்க, தேவையிலெல்லாம் சந்திங்கப்பா. இதெல்லாம் அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. அநேகர் ஆண்டவரை மண்டை திரும்புவதற்கு ஆண்டவர் வழிகளை திறக்க வேணுமா செபிக்கிறேன். ஆசீர்வதி காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாவத்தை விட்டுருங்க, செழிப்பாக இருப்பீர்கள். God bless you.